அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது குதிகால் வலிக்காக பார்க்க போகிறோம். பகுதி 2. அதில் பகுதி 1லேயே ஒரு 3 பயிற்சிகளை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சுலபமான பயிற்சிகள் தான் இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் பகுதி 2லேயும் பார்க்க போகிறோம். 2 பயிற்சிகளை பார்க்கலாம். ஒரு இது படுத்துட்டு செய்யலாம், இன்னொரு இதுவுமே படுத்துட்டு செய்யணும். அது வேற ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பயிற்சி 1. படுத்துட்டு 2 காலுமே நம்ம மடக்கிறோம். மடக்கிட்டு இன்னும் ஒரு காலை மட்டும் மேலே தூக்க போகிறோம். இந்த கால் தூக்கும் போது 2 முட்டியுமே இப்படி நேர்கோட்டில் இப்படி பக்கத்தில் சேர்ந்தாப்புல இருக்கணும். அதாவது இப்படி தள்ளியோ இல்லை இப்படி தள்ளியோ போகாமல் 2மே சேம் சம அளவில் இப்படி இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த பாதத்தை இப்படி வச்சுட்டு இப்படி முன்னோக்கி இப்படி வச்சுட்டு பின்னோக்கி இப்படி பண்ண போகிறோம். 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடலாம். கால் அதே மாதிரி வைக்கும் போதும் பக்கத்துல வச்சிங்கன்னா அந்த முட்டி நம்ம நகத்தாம வச்சிருந்தோம்னா உங்களுக்கு அந்த பொசிஷன் கரெக்ட் ஆயிடும். இப்போ அப்படியே நம்ம இடது காலில் பண்ணிடலாம். தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி இப்போ பயிற்சி 2 பார்க்க போறோம். பயிற்சி 2ல காலை அப்படியே மடக்கி வச்சிடலாம். கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதுக்கு 2த்துக்குமே கொஞ்சம் இடைவெளி வச்சிடலாம். வச்சுட்டு கைகள் 2மே சைட்ல வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ குதிக்கால் கீழே வச்சுட்டு மேலே அப்படியே தூக்க போறோம். அப்படியே மேலே விரல்கள் கீழே வச்சுட்டு குதிக்காலை தூக்க போறோம். இது மாதிரி ஒரு 10 முறை. 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி 2ல பார்த்தோம்னா இது நம்ம படுத்துட்டும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டு செய்யலாம். இப்போ ஒரு கட்டிலில் உட்காந்துட்டு கட்டில எழுந்து உட்காந்துட்டு காலை கீழே வச்சுட்டு அப்படியே நம்மள இந்த இதை அப்படி பண்ணிட்டே வரலாம். இல்லை படுத்துட்டும் பண்ற மாதிரியும் பண்ணலாம். எது வசதி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த 2வது பயிற்சியை உட்காந்துட்டு பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா கால் பாதத்தை நம்ம கீழே வச்சிடுறோம். தரையில வச்சுட்டு பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பயிற்சியில நம்ம முயற்சி பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த குதிகால் வலி இருக்கவே இருக்காது. அதுவும் நம்ம வயசானவங்களா இருந்தாங்கன்னா தூங்கி எழுந்த உடனே எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். மூட்டு வலி இருக்கிறதுக்கோ சரி, அவங்களுக்கு எல்லாம் இந்த கால் வலியும் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் போது அவங்களுக்கு நல்லாவே தளர்வு அடைஞ்சிரும். இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.